டிஃபன் ரெடி, சாப்பிடு. ஏய் எதுக்கு இப்ப வைக்கிற? டைம் என்ன ஆகுது? அதுக்குள்ள சாப்பிட சொல்ற? கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். டைம் ஆனா என்னடா, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் சாப்பிடு, ஒன்னும் தப்பு இல்ல. மா, எந்த விஷயத்துலலாம் ஃபோர்ஸ் பண்ணுங்கிறதே இல்லையா? உனக்கு பசிச்சா நீயும் யானையும் சாப்பிடுங்க. எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்றீங்க? எனக்கு எப்போ பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி மதியானம் சாப்பிட்டியே அந்த மாதிரியா? என்னடா பாக்குற? மதியானம் கொண்டு போன சாப்பாடு அப்படியே இருக்கு. இதான் நீ சாப்பிடுற லட்சணமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? முதல்ல சாப்பிடு, அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. மா, ஏமா இப்படி பண்ற? நான் என்ன குழந்தையா? எனக்கு எப்போ பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ பசி இல்ல, விட. என்னதாண்டா உன் பிரச்சனை? ஆனந்திய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. எதுவும் இல்லைன்னு உன் வாய் தாண்டா சொல்லுது. ஆனா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பிரச்சனை நிறைய இருக்குன்னு. கல்யாணத்தை பத்தி ஆனந்த் என்ன சொன்னான்னு கேட்டதுக்கு ஒன்னு சொல்லல. டைம் கேட்டான்னு என்கிட்ட நீ சொன்னது பொய். அவ உன்கிட்ட என்னமோ சொல்லியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. மா, சும்மா போட்டு வாங்கலாம் ட்ரை பண்ணாதம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. டேய், நான் உன் அம்மா. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் முகத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல பிரச்சனையில இருக்கியான்னு. இத பாருடா, ஆனந்த் என்ன சொன்னான்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா நான் கேட்காமலேயே நீ மனசு தாங்காம என்கிட்ட வந்து சொல்லுவ. அதுவும் எனக்கு தெரியும். நீயா சொல்ற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. உள்ளவா. மேடம், எதுக்கு மேடம் அன்பு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? காரணமா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ளவா. ஐயோ, வேணாம் மேடம், வாங்க போயிடலாம். வான்னு சொல்றல்ல ஆனந்தி, உள்ளவா. மேடம், மேடம் வேணாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஃப்ரீயா விடு. மேடம், என்னாச்சு மேடம்? இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, அதுவும் ஆனந்தியோட வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? அன்பு, நான் உன்கிட்ட பேச வரல, உன் அம்மா கிட்ட பேச வந்திருக்கேன். லலிதம்மா, உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ வேணாம். ஆனந்தி அன்பும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுவும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 3 மாசத்துல ஆனந்தி அன்பும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. மேடம், என்ன சொல்றீங்க? நீ எதுவும் பேசாத ஆனந்தி. இதுவரைக்கும் உன் காதலுக்காக நீ பல விஷயத்த பண்ணிட்ட. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து இதுல எந்த முடிவும் எடுக்க வேணாம். பெரியவங்க நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். மேடம், நீங்க தான் வீடு தேடி வந்து அண்ணாவையும் ஆனந்தியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர, அண்ணா ஆனந்தி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசும்போது அவங்க காதல் ஒண்ணு சேரணும்னு நினைச்சு அவங்க சம்மதிச்ச மாதிரி தெரியலையே. யாழ்னி, நீ சின்ன பொண்ணு, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற வயசு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பேசிக்கிறோம். லலிதம்மா, சின்னவங்க அவங்களுக்குள்ள 1000 சிக்கல் இருந்தாலும் பெரியவங்களான நாம தான் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். நாம பேசி முடிவெடுப்போம். என்ன சொல்றீங்க? மேடம், இப்ப எதுவும் பேச வேணாம். சொன்னா கேளுங்க, எந்த முடிவையும் எடுக்க வேணாம். இதுக்காகவே நீங்க கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு வாங்க, ஹாஸ்டலுக்கே போயிடலாம். ஆனந்தி, இவ்வளவு நாள் நான் ஒரு வார்டனா எல்லார்கிட்டயும் கண்டிப்போட தான் இருந்திருக்கேன். ஆனா உன்கிட்ட ஒரு அம்மா மாதிரி பாசத்தோடு தான் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் அம்மா பேச்சியோட ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். உன் வாழ்க்கையோட விளிம்புல நீ நிக்கிற. விட்டுட்டேன்னு வை, அப்புறம் உன் வாழ்க்கையே திசை மாறி போயிடும் ஆனந்தி.
ஒருத்தர் மனசுல இருக்கிறத இன்னொருத்தர் கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கோ இல்ல மறைக்கிறதுக்கான நேரமும் இது கிடையாது. உன் வீட்ல அப்பா என்ன சொல்லுவாங்களோ இல்ல அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறதுக்கான சூழ்நிலை இது இல்ல ஆனந்தி. இத பாரு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். அன்பை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதம் வாங்குறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம அன்போட அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு சரின்னு மட்டும் சொல்லு. மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு ஆனந்தி, எங்க நான் வந்து இந்த விஷயத்த உன்கிட்ட பேசினா நீ பயந்துருவியோ, உன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குவியோன்னு யோசிச்சுதான் அன்பு இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன்னு சொன்னப்போ நானும் சம்மதிச்சேன். இப்ப நீ இப்படி பயப்படலாமா? நான் உன் மேல கோவத்துல வெறுப்புல இருந்த காலத்திலேயே, என்கிட்ட இருந்து எந்த உத்தரவாதமும் இல்லாத நேரத்திலேயே அன்பை நம்பி நீ இந்த வீட்டுக்குள்ள தனியாள வந்து தங்கியிருக்க. ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்பி இன்னொரு வீட்டுக்குள்ள வந்து தங்குறான்னா அவ எந்த அளவுக்கு நம்பி இருக்கணும்? அவ மனசுல அவனுக்கு எந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுத்திருக்கணும்? உன் மனசுல அன்பு என்னவா இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? நான் சம்மதிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு தூரம் நீ விரும்பின ஒருத்தனை, நம்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது மட்டும் வேண்டான்னு நீ ஏன் நினைக்கிற? அதுக்கு ஏன் நீ தடையா நிக்கிற? நான் இப்பவும் சொல்றேன், என் பிள்ளையோட வாழ்க்கை மேல எனக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை உன் வாழ்க்கை மேலயும் இருக்குமா? உன் மேலயும் இருக்கு. எதுக்காகவோ நீ தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த தவிப்புலதான் நான் இவ்ளோ பேசுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க யோசிக்கிற? உன் அப்பா அம்மா தான் உனக்கு பிரச்சனையா? அவங்கள நினைச்சுதான் நீ பயப்படுறியா? சொல்லுமா. வார்டன் மேடமும் சொல்றாங்கல்ல, நானும் சொல்றேன். நாங்க பேசி புரிய வைக்கிறோம். இல்ல உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் உடனே உங்க வீட்ல இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும், அப்பா அம்மா சமாளிக்க முடியாம கஷ்டப்படுவாங்களேன்னு நினைச்சா அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு ரூபா கூட செலவு வைக்காம உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம உன்னை இந்த வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு வரேன்.